ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ரைஸ் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன் கேப்சிகம் ரைஸுக்கு. அந்த பொடிக்கு வந்து தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். தனியா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய். இது வந்து தான் நம்மளோட பொரியல் பொடி, சுண்டல் பொடின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பட்டாணி சுண்டல், கடலை சுண்டல் இதெல்லாம் வந்து செய்கிறப்போ அந்த பொடி கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கும் மேல் பொடியாக இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம அதில் வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய். தனியா வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய் வந்து ஒரு 3லேருந்து 4. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து குக் பண்ணுவேன். இந்த கேப்சிகம் ரைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட கடாய் தான். இது வந்து நான் இன்றைக்கி இதில் நான் வந்து உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே நான் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சில நியூ அடிஷனும் இருக்குது நம்ம கிச்சனுக்கு, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கோட்டிங்கோடு வந்து வரும். இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான கடாய். நம்ம டக்குன்னு எடுத்து காலையில் கொஞ்சமாக ஏதாவது நம்ம வதக்கிறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடி பிடிக்காது. நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் கடாய் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரைப்ளை கிடையாது, பட் நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு டிஷ் குக் பண்ணணும், இப்போ உப்புமாலாம் பண்ணணும், நம்ம தண்ணி ஊற்றி நம்ம செய்வோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து அந்த அடி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி ப்ளூ கோட்டிங்லேயே நமக்கு வந்து நிறையா கடாய் வந்து இருக்குது. பாட் மாதிரி வந்து இருக்குது, சாஸ் பாட் மாதிரி இருக்கும், பெரிய வந்து கடாய் மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே இண்டஸ் வேலியில் வந்து இருக்குது. இப்போ இந்த பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா ஒரு குறப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இந்த கடாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் டிஃபனுக்கு ரவா உப்புமா வந்து செய்கிறேன். ரவா உப்புமா வந்து நிக்கிலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காயெல்லாம் போட்டு பண்ணுறதோட வெறும் வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சம் நிறைய நெய் விட்டு பண்ணால் அவனுக்கு ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் வந்து நெய் போட்டு நம்ம அப்படியே குக் பண்ணுறப்போ நமக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல அந்த கிளாஸியாக தெரியும் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடாய் வந்து லிட்டோடையே வரும். அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இண்டஸ் வேலியோடது தான். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா லாவண்யா அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 12% டிஸ்கவுண்ட்டில் இண்டஸ் வேலியிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான கடாய், ஹெவி பாட்டம் கடாய், வாக் டைப்பில் வந்து இருக்கும். பிடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குமே லிட்டு வந்து இருக்குது. இது வந்து இப்போ கேப்சிகம் ரைஸ்க்கு நான் வந்து தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். எண்ணெய், அதுக்கப்புறம் நிறையா பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது வந்து கொஞ்சம் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பொடி அரைக்கும் போது அதுலேயும் நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் இதில் தனியாக நம்ம காரப்பொடின்னு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த பொடி மட்டும்தான் இந்த ரைஸுக்கு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து பொடி பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்சிகம், வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே வதங்குறப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான உப்பை நான் இதில் வந்து சேர்த்துடுவேன். அப்போ கரெக்டாக இருக்கும். கலக்கும்போது ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் குழந்தைங்களுக்கு வந்து பேக் பண்ணுவேன். அதனால் கலக்கும்போது உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன். இப்போ நம்மள அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல, இது வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நம்ம வந்து போடணும். போட்டு அப்போ தான் நமக்கு ரைஸ்க்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த பொடியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து போடணும். போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து வந்துடும். சூப்பராக வந்திருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட அழகாக ட்ரையாக சில சமயம் சில பேர் தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி விடணும் அப்படி சொல்லி கேட்டிங்க. இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அதாவது ஒரு 200 ml தண்ணி நீங்கள் கீழே விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். அண்ட் இண்டஸ் வேலி குக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இப்போ காம்போவில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. சின்னது அதாவது 3 லிட்டர் வித் 5 லிட்டரு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு காம்போவில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வாங்குறப்போ ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். குக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல குக்கர்ஸ். நான் வந்து சின்னதும் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டிஃபன் பாக்ஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் ரைஸு, அப்புறம் இது பஸ் ஸ்நாக்ஸ்க்கு கேக் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிரேப்ஸும் சோக்டு ஆல்மண்ட்ஸும் வந்து வச்சுருக்கேன். காலையில் நம்மளோட ஸ்கூல் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே அவனுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான். அவன் சாம்பார் ரைஸ், ரசம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டான். ஒன்று வெரைட்டி ரைஸ் வைக்கணும், இல்லைன்னா தயிர் சாதம் விரும்பி சாப்பிடுவான். அதனால் அந்த மாதிரி என்னோடய மெனுவை வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணிப்பேன். அண்ட் ஈவினிங் தோசை ஊற்ற போகிறேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். நிறையா பேர் கேஸ்ட் அயர்ன் வந்து சீசனிங் புதுசாக வாங்குறது எப்படி சீசனிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இது இப்போ நியூ அடிஷன் நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா கிச்சனுக்கு, அதில் வந்து இந்த தோசை தவா இது வந்து பேப்பர் ரோஸ்ட்டுக்குன்னே நான் வாங்கினேன். நல்லா பெருசாக ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புது ஆப்பக்கடாய் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதை பிரிக்கும் போது நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். குட்டியாக க்யூட்டாக வந்து இருக்கும். இதுக்கு கையில் வந்து ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் ஹேண்டில்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, கிரிப். ஏன்னா நம்ம இப்படி பிடிச்சிட்டு தானே ஆப்பம் வந்து சுற்றுவோம். அது வந்து கொடுத்துருப்பாங்க. சீசனிங் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட இந்த இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ப்ரீ சீசன்டு தான். இது வந்து நான் லாஸ்ட் டைம் எப்படி சீசன் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டினேன் ஆப்பம் ஊற்றுறப்போ. இது வந்து நம்ம கடாயெல்லாம் வந்து சீசன் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் சின்ன சின்ன ஏதாவது இரும்பு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறப்ப வந்து வந்துடும். அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வந்து இரும்பு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கிக்கோங்க. இதே தான் தோசை தவாக்கும் நான் இப்போ தான் பண்ணேன். இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரீ சீசன்டு தான். இந்த தோசை தவா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றும் போது எனக்கு வந்து வந்துடுச்சு. இது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டேன். வதக்கி நல்லா வந்து எடுத்துட்டேன். எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை அப்படியே வதக்கும் போதே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி நல்லா தெளித்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றுறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நான் இது வந்து ஊற்றுறேன். எவ்வளோ சூப்பராக வந்து வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த கடாயோ பாத்திரமோ நல்லா வந்து சீசன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா இரும்பு பாத்திரங்கள் அப்படி நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணால் அது வந்து துருப்பிடிக்க தான் செய்யும். அதனால் நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பில் வச்சு ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு திருப்பியும் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து அது மெயின்டைன் ஆகும். இப்போ நான் அப்படியே நெக்ஸ்ட் டே vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த புட்டு மேக்கர் வந்து இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். சூப்பராக வந்துருக்கு. எனக்கு இந்த மாதிரி கொழா புட்டு, இந்த கேரளா புட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் லேயர் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப வந்து ஆசை. ஸோ அதனால் இந்த புட்டு மேக்கர் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி அடுக்கு மாதிரி பெருசாக வந்து இல்லை. நான் வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து குக்கர் பற்ற மாட்டேங்குது. சரின்னு இந்த மாதிரி நான் பிரியாணி பாட் மாதிரியே இது இருக்கட்டும்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லிட்டோடையே வருது. நல்ல கனமான பாத்திரம், நல்ல ஆழமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் சைஸு. அந்த அளவுக்கு ஆழமாக வந்திருக்கு. நல்ல வெயிட்டான கனமான பாத்திரங்கள். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரைப்ளை பாத்திரங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அது மாட்டுக்கு இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் இதில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட லிங்க்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து இந்த புட்டு பொடி வந்து நான் கடையில் வாங்கிட்டேன், ஒயிட் புட்டு பொடி. இதை வந்து நம்ம 1 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணின்னு சொல்லி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இப்போ 2 கப்பு வந்து இது எடுக்கிறேன். 2 கப்பில் வந்து 1 கப்பு நம்ம வந்து இந்த குழாப்புட்டு மாதிரி செய்ய போகிறோம். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி மீதி இருக்கிறதுல வந்து ஸ்வீட் புட்டு, அதாவது நல்லாயிருக்கும் அந்த சர்க்கரை போட்டு, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இதில் வந்து வெதுப்பான தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பரட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து மூடி வச்சுருங்க.
இது வந்து உங்களுக்கு இதுலேயே ராகி புட்டு, குதிரைவாலி அரிசியில் வந்து புட்டு அந்த மாதிரிலாம் வந்து விற்கிது. நான் புட்டு நிக்கில் சாப்பிடுவானான்னு ஒரு டவுட்டில் வந்து இருந்தேன். பட் அவனுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம அடிக்கடி இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட உதிரியாக அந்த புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் வந்து நான் அந்த கீழே இருக்கிற பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணி ஊற்றி வந்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா உங்களுக்கு கீழே அகலமாக வந்துருக்கு. நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறப்போ நல்லா அதில் உட்கார்ற அளவுக்கு அகலமாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜல்லி மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை வந்து போட்டுட்டு நம்மளோட புட்டை வந்து லேயர் பண்ணிடலாம். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, காலையில் என்ன, மத்தியானம் என்ன, நைட் என்ன அப்படின்றத வந்து யோசிக்கிறது தான். மற்ற எந்த பிரச்சனையும் வேணால் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிற இவ்வளோ பெரிய சேலஞ்சை வந்து டெய்லி எப்படி மேனேஜ் பண்ணி அதை வந்து ஒரு நாள் நம்ம முடிக்கிறப்ப, அப்பா இன்றைக்கி முடிச்சிட்டோம்டா, நாளைக்கு என்ன அப்படின்ற யோசனை தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ரெசிபி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வந்து பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். இப்போ நம்ம புட்டை வந்து லேயர் பண்ணியாச்சு. இந்த புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு லேயர் பண்ணியாச்சுல்ல. ஸ்வீட் புட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குட்டி குக்கருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட குக்கர் தான். இது வந்து கொஞ்சமாக நம்ம ஏதாவது பருப்பெல்லாம் வேக வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து வச்சாச்சு. அந்த குக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை தான். அதனால் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து வராது. இப்போ இந்த புட்டு கீழே வந்து தண்ணி நல்லா கொதித்த உடனே மேலே இருக்கிற அந்த குழா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் வந்து நல்லா 3 பக்கமும் புஷ்ஷுன்னு புகை வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணால் போதும். ஹார்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் இந்த புட்டு ரெடியாகிறதுக்கு. ரெடியானவுடனே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ ஸ்வீட் புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். டக்கு நம்ம ஏதாவது வதக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த கடாய் வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஸ்வீட் புட்டுக்கு வந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ட்ரையாக போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. சைட் பை சைடு இங்கே வந்து நம்மளோட புட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அழகாக எடுத்துடலாம் வெளியே. அன்றைக்கி வந்து நான் திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணேன். இல்லைன்னா கடலைக்கறியோட பண்ணியிருந்தால் இன்னும் செம்ம டேஸ்டியாக வந்து இருந்திருக்கும். முன்னாடி நான் தோசைக்கு வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தோம். அந்த தக்காளி சட்னி வச்சு நான் கொடுத்துட்டேன். சூப்பராக வந்து வந்திருந்தது. உதிரியாக செம்மையாக வந்திருந்தது. இது வந்து நீங்கள் குருமாவோட இந்த மாதிரி வடகறியோடலாம் வந்து சாப்பிட்றப்போ புட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு நிறையா நம்மளோட ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி புட்டு ரெசிபீஸ்லாம் இனிமேல் பார்ப்பீங்கன்னா நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. காலையில் ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக, அதனால் கடை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த கடாயிலேயே வந்து நம்மளோட மீதி புட்டு மாவை நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கணும். பேர் வந்து நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்துப்பாங்க. பட் சுகர் தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்தா தான் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போடுவோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு நம்ம வந்து குக்கரில் ஒரு 3 விசில் கடலைப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து சேர்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக இதில் வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டு தாளித்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தாளிக்கிற கரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டாண்டு மாதிரி இந்த நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறப்போ அழகாக அது வந்து நிற்கிது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும். இந்த நொடுக்குன்னு சாயறது வந்து என்ன ஆகும்னா அப்படியே நம்ம எண்ணெய் வந்து அடுப்புலேயே சில சமயம் சாஞ்சிடும். பட் இது வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஹெவியான ஒரு தாளிப்பு கடாய் அது. இப்போ நம்மளோட ஸ்வீட் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நெய் ஊற்றி கேஷ்யூஸும் நிறையா போட்டாச்சு. சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு கேஷ்யூஸ்லாம் வாயில் படும்போது சூப்பராக இருக்கும். டெய்லி வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சுக்கு ஒரு 2-3 ரெசிபிஸ் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதில் நான் ஷேர் பண்ண குக்வேர்ஸ் ஏதாவது உங்கள் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தெரிஞ்சதுன்னா லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.